இந்தியாவில் 40% பேருக்கு கல்லீரல் பாதிப்பு உள்ளதாக ஆய்வுகள் கூறும் நிலையில் நமது 3 தவறான பழக்கங்களை அதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இரவு 9 மணிக்கு மேல் தாமதமாக உண்பது இன்சுலின் சுரப்பை பாதித்து கல்லீரலில் கொழுப்பை சேர்க்கும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். இரண்டாவது, காலையில் புரதச்சத்து இல்லாத அதிக கார்போஹைட்ரேட் உணவுகளை உண்பது இரத்த சர்க்கரையை உயர்த்தி கல்லீரல் பாதிப்பிற்கு வழிவகுக்கும் என கூறப்படுகிறது. மூன்றாவதாக, சாப்பிட்டு முடித்ததும் உடனே அமர்வது அல்லது உறங்குவது கல்லீரலுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்த ஒரு விஷயம் 100க்கு 100 உண்மைங்க. சாப்பிட்ட பிறகு உடனே தூங்க போயிடுறீங்க, இதனால் கல்லீரல் பாதிப்பு கண்டிப்பாக வருது. இதனால தான் சித்த மருத்துவத்தில் ஒன்று சொல்லுவாங்க, உண்ட பின் குறுநடை கொள்வோம் அப்படின்னு. அதுவும் லேட் நைட்டாக சாப்பிட்றது, உடனே தூங்க போயிடுறது, இந்த பழக்கம் தாங்க நிறைய பேருக்கு இருக்குது. இந்த மாதிரி நம்ம உணவு எடுத்த உடனே சாப்பிட போகிறது, அதுவும் காலையில் லேட்டாக ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கிறது, உணவு எடுக்கிறதே நைட்டே பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஜீரணமாகாத உணவுகள். ஸோ நான்வெஜ் நிறைய சாப்பிட்றது, மிட்நைட் பிரியாணிலாம் இப்போது ரொம்ப எல்லாருக்குமே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம். ஸோ இது சரியாகிறதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? இரவு உணவு ரொம்ப சீக்கிரம் சாப்பிடணுங்க. கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு நிறைய மூலிகைகள் இருக்குது. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னாலையும் இன்றைக்கி ஃபேட்டி லிவர் வருது, ஜாயிண்டிஸ் வருது, லிவர் சிர்ஹோசிஸ், இந்த மாதிரி நிறைய கல்லீரல் பிரச்சனை வருது. இதற்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும். இரவு உணவு ரொம்ப சீக்கிரமாக ஒரு 7:30 8 மணிக்குள்ளேயாவது நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு நிறைய மூலிகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணி, ஏலக்காய், இந்த மாதிரியான மூலிகைகள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. உங்கள் கல்லீரல் நலனுக்கு இது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்குது. நம்மளும் ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் முழு தீர்வு கொடுத்துட்ருக்குறோம். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.